பைத்தன்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பண்டில் ஆஃப் ரிலேட்டட் அட்ரிபியூட்ஸ். சரியா? பண்டில் ஆஃப் ரிலேட்டட் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்னவா நம்ம மென்ஷன் பண்ணுவோம்? ஜஸ்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? வேரியபிள்ஸ் எல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எ பண்டில் ஆஃப் ரிலேட்டட் அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். சரியா? மெத்தட்ஸ் இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? மெத்தட்ஸ் இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு பொருள். அந்த பொருளில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த பொருளை டிபெண்ட் பண்ண வேரியபிள்ஸ் இருக்கும். சரியா? அப்புறம் அந்த வேரியபிள்ஸை வச்சு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு சிங்கிள் டேர்ம். சரி. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம ரியல் டைமில் என்னென்ன எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது? ஒரு மொபைல் ஃபோனை ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா? டேபிளில் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா? பெண்ணையும் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அப்போ ரியல் டைமில் நம்ம எதை பார்த்தாலுமே ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணலாம். சரி, அந்த ஆப்ஜெக்ட்ஸில் என்ன அட்ரிபியூட்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படின்னா வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மொபைல் ஃபோன் வந்து என்ன மாடல், என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மொபைல் ஃபோனோட கலர் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அந்த டேபிள் வந்து என்ன மெட்டலால் ஆனது, ஒரு உட்டன் டேபிளா இல்லை மெட்டல் டேபிளா அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஒரு பென் இருக்குது அப்படின்னா அது வந்து இங்க் பென்னா, ஜெல் பென்னா, இல்லை ரீஃபில் பென்னா என்னன்ட்டு அந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். சரியா? அதெல்லாம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த பென் வந்து ஸ்மூத்தாக எழுதும். ஓகேவா? அந்த டேபிள் வந்து வெயிட்டாக இருக்கும். அந்த மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அப்படிங்கிறதுலாம் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கும், நல்ல உட்டன் குவாலிட்டி இருக்கும், நல்ல ரைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து என்னது? ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். இது எல்லாமே பண்டில் பண்ணது தான் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட்னா